பாகிஸ்தானிஸ் இருக்காங்களே அவங்க கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டாத மாதிரி தான் அவங்க நடந்துப்பாங்க. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்றப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இந்த பஹல்காம் அட்டாக். முதல்ல பாகிஸ்தான் தான் இந்தியா மேல தாக்குதல் பண்ணிச்சு. இந்த ஒரு தீவிரவாதத்துக்கு பேர் தான் பஹல்காம் அட்டாக் அப்படின்றத அவங்க வச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணுன்ற ஒரு பேர்ல இந்தியன் கவர்மெண்ட் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு பேர்ல பாகிஸ்தானுக்கு வந்துட்டு திரும்பியும் ஒரு பதிலடி கொடுத்தாங்க. ஸோ இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்ததுல இந்த உலகத்துல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இதுல ஜெயிச்சது யாருன்றது உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆப்வியஸ்லி இந்தியா தான் அதுல ஜெயிச்சது அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க இருக்கிற பாகிஸ்தான் மக்களுக்கு, அங்க இருக்கிற பாகிஸ்தான் கவர்மெண்டா இருந்தாலும் அந்த பாகிஸ்தானோட ஆர்மியா இருக்கட்டும், ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அங்க இருக்கிற மக்களை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பஹல்காம் அட்டாக்ல வந்துட்டு இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான் தான் ஜெயிச்சது, இந்தியா வந்துட்டு தோத்துடுச்சு, ஸோ பாகிஸ்தானோட கை தான் ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான ப்ரொபகண்டாவை வந்துட்டு அங்க முன்னெடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த ஏகப்பட்ட பேர் நம்பி கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த பாகிஸ்தான்ல இருக்கிற மக்கள் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பொறுத்த வரைக்கும் இந்தியா தோற்றுச்சு, பாகிஸ்தான் தான் ஜெயிச்சது அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஆச்சரியமா இருக்கு. இந்தியா கவர்மெண்ட் வந்துட்டு என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது ஏர்ஃபோர்ஸ் தான் நம்மளது. ஸோ இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஐஏஎஃப் சீஃபா இருக்கிற ஏபி சிங் அவர்கள் வந்துட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தார். அவர் அந்த பிரஸ் மீட்ல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்றப்போ, இந்த எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், இந்த ஒரு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த ஃபேக்கான ரூமர்ஸும் ஃபேக்கான ப்ரொபகண்டாவுக்கும் வந்துட்டு உண்மை என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்களை இப்போ ரிவீல் பண்ணியிருக்காரு. ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானை நாங்க எப்படிலாம் தாக்கணும், பாகிஸ்தானுக்கு எந்த மாதிரி ஒரு சேதாரங்கள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்றது அவர் ஓப்பனா சொல்லியிருக்காரு. அதுல முதல் விஷயம் என்னன்னா ரேடார்ஸ். ஸோ அங்கே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரேடார் பேசஸ் இருக்கு. அந்த ஒரு ரேடார் பேசஸ் கிட்டத்தட்ட 4 நம்ம டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றோம். இந்த ரேடார் பேசஸ் அப்படின்ற ஒரு பட்சத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு போருக்கு. ஸோ இந்த ஒரு ரேடார் பேசஸ் மூலியமாக தான் எந்த ஒரு ஜெட் வந்துட்டு நம்ம எல்லைக்குள்ள வருது, எல்லைக்குள்ள போகுது, எங்க இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ரேடார் மூலியமா வந்துட்டு கம்யூனிகேஷன்ஸ்க்காகவும் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ட்ராக்கிங்காகவும் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 4 ரேடார் பேசஸை வந்துட்டு நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம்ன்றது முதல் விஷயத்தை சொல்றாரு. ஸோ ரெண்டாவது வந்துட்டு கிட்டத்தட்ட 2 கமாண்ட் சென்டர் பேசஸை வந்துட்டு நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு போர் அப்படின்ற பட்சத்தில் அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு கமாண்ட் பண்றது, அதாவது உத்தரவு விடுற ஒரு பேசஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு கமாண்ட் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம படத்தெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த ஒரு முக்கியமான பாகிஸ்தானுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கமாண்ட் சென்டர்ஸை வந்துட்டு நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் அப்படின்றது சொல்றாரு. மூணாவது வந்துட்டு கிட்டத்தட்ட 2 முக்கியமான ரன்வேவை நாங்கள் வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் அப்படின்றது சொல்லலாம். இந்த ரன்வே அப்படின்ற பட்சத்தில் ஒரு போர் அப்படின்றது நடக்கும்போது அதில் ஏர் ஜெட்ஸ் அப்படி ஏதாச்சும் ஒன்று பறக்குது அப்படின்றப்போ, அந்த மிலிட்ரி ஜெட்ஸ்லாம் பறக்குது அப்படின்றப்போ அது பறக்கிறதுக்காக முக்கியமாக தேவைப்படுறது அந்த ரன்வே தான். ஸோ அந்த ரன்வே பாகிஸ்தானுக்கு ரொம்ப முக்கியமாக, பாகிஸ்தானோட மிலிட்ரி ராணுவத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிற 2 ரன்வேஸ் இருக்கு. அந்த 2 ரன்வேஸை நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கே சில கால அவகாசங்கள் ஏற்படும். ஸோ இது இப்போதைக்கு வந்துட்டு அந்த ரன்வேல எந்த ஒரு ஃப்ளைட்டும் பறக்காத மாதிரி ஒரு சேதத்தை பண்ணியிருக்கோம். ஸோ இதனால என்ன பிளஸ்னா, இந்த ஜெட்ஸ் அட்டாக்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஏர்கிராஃப்ட் அட்டாக்ஸ்லாம், இது எல்லாத்தையுமே வந்துட்டு தவிர்க்கப்படும் அப்படின்றது அவங்களோட கருத்தா இருக்கு. நாலாவது பார்த்தீங்கன்னா 3 ஏர்கிராஃப்ட் ஹேங்கர்ஸை நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் அப்படின்றது சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 5வது பாயிண்ட் என்ன அப்படின்றப்போ 4லிருந்து 5 ஏர்கிராஃப்டை வந்துட்டு நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். அதுவுமே பாகிஸ்தானுக்கு ரொம்ப முக்கியமான அந்த ஒரு ஏர்கிராஃப்ட் அப்படின்றது சொல்கிறாங்க, வித் மாடல் நம்பரோட. அதை நீங்கள் பார்க்குற அந்த ஃபோட்டோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஆபரேஷன் சிந்தூரில் நம்ம எக்ஸாக்டாக எந்தெந்த விஷயங்களை தாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ தான் இந்த ஐஏஎஃப் சீஃப் ஏபி சிங் அவர்கள் வந்துட்டு முதல்ல ரிவீல் பண்ணியிருக்காரு மீடியா முன்னாடி. ஸோ இன்ன வரைக்கும் பாகிஸ்தான் மக்கள் பாகிஸ்தானில் இருக்கிற மிலிட்ரிஸ் தான் கவர்மெண்ட் தான் ஜெயிச்சதுன்னு இன்ன வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கிறது தான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவர் இந்த ஒரு டீடைல்ஸை ரிவீல் பண்றதுக்கான ஒரு முதல் காரணமா இருக்கு. இது கூட அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்றப்போ, இந்தியாவோட அடுத்த ஒரு ஃபியூச்சர் விஷுவல்ஸ் என்ன இருக்குன்னா செல்ஃப் ரிலையன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது, நம்ம நாட்டில் நம்ம உருவாக்கப்படுற பொருள் ரொம்ப அதிக அளவில் இருக்கணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவில் சிலது, ஜெர்மனில் சிலது, பிரான்ஸ்ல சில விஷயங்கள் வந்துட்டு போருக்காக நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த போருக்கான இந்த டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் நம்ம நாட்டிலேயே உருவாகணும். நம்ம நாட்டிலேயே இந்த ட்ரோன்ஸா இருக்கட்டும், அதுக்கு தேவைப்படுற இந்த போருக்கு தேவையான மொத்த எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம நாட்டிலே இது உருவாக்குறதுக்கான ஒரு வலிமையை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. பட் அதை நோக்கி தான் இப்போ இந்தியா போய்கிட்டு இருக்கு அப்படின்றப்போ, இது ஏன் அவர் சொல்றாரு அப்படின்றப்போ, இந்தியா இஃப் இன் கேஸ் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி, இந்தியா எப்பயுமே வன்முறையை விரும்பாது, அது எப்பயுமே வந்துட்டு ஒரு அமைதியை மட்டும் தான் விரும்பும். இன்கேஸ் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம கிட்ட நம்மளோட யாராவது ஒரு எதிரிகள் நம்மளை இந்தியாவில் தாக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம சமாளிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில்
பட்சத்தில் வேற ஒரு நாட்டிலேருந்து இன்னொன்று ஒரு பொருளை இறக்குறோம் அப்படின்றப்போ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு தேவையான பொருட்களை நம்ம உருவாக்கி எப்பவுமே நமக்கு நம்ம வச்சுக்கணும். அதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய கண்ட்ரிக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் இதில் நம்மளோட ஃபினான்ஷியல் லெவலுமே அதிகமாகும். அதே நேரத்தில் இந்த மிலிட்ரிக்கு தேவைப்படுற இந்த வாருக்கு தேவைப்படுற மொத்த எக்யூப்மெண்ட்ஸை நம்மளே ஓனா உருவாக்கினா இது ஒரு தனி ஒரு பலமாக இந்தியாவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவர் சொல்றார். ஸோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றது ஒரு வகையில் சரியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்றப்போ நம்ம கிட்ட இருக்கிற பொருள் காலியாச்சுன்னா வேற ஒரு இடத்துல நம்ம வந்து வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் அவன் கொடுக்குற ஆள் ஏதாச்சும் ஒரு டிமாண்ட் பண்ணுறான், இல்லை அவன் கொடுக்க மாட்டேன்றது சொல்கிறான், இல்லை அவன் கொடுக்கறதுக்கு சில லேட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு இங்கே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ இதனாலே நமக்கு நம்மளோட பொருளை நமக்கு தேவையான பொருட்களை நம்ம உருவாக்கும் போது அது எப்பயுமே நமக்கு ஒரு பேக் போனாக ஒரு பலமாக இருக்குன்றது எந்த சந்தேகமும் இல்லை. இதில் தான் அவருமே சொல்கிற ஒரு விஷயமா இருக்கு. செல்ஃப் ரிலையன்ஸை பற்றி இவர் இந்த அளவுக்கு பேசியிருக்காருல்ல, ஆனால் இதே ஒரு விஷயத்தை பிரதமர் மோடி அவர்களோட பர்த்டே அன்னைக்குமே மேட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு விஷுவலை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்தியா மக்களுக்கு தேவைப்படுற இந்திய பொருட்கள் இந்தியாவிலே தயாரிக்கணும், அது மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி மற்ற நாடுகள் இந்தியா பொருட்களை வந்துட்டு உபயோகிக்கணும், அதை நோக்கி தான் இந்தியா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இதுவுமே ஒரு வகையான ஒரு விஷயம் தான். ஸோ இந்தியா பொருள் சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற ஒரு பொருளுமே இந்தியாவிலே உருவாக்கணும், அது மற்ற நாடுகள் யூஸ் பண்ணால் நமக்கு பெருமை தானே. அதே போல் வார் அப்படின்றது வந்தால் நம்ம பாதுகாக்கிறதுக்கான பொருளுமே இந்தியாவிலே உருவாக்கணுன்றது தான் இவருமே சொல்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. சரி, இதை ஒரு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தது இந்தியாவோட நெக்ஸ்ட் பிளான் என்னவா இருக்கு அப்படின்றது அவர் சொல்றாரு. ஸோ இந்த ஒரு டிஃபென்ஸை வந்துட்டு இந்தியா இன்னும் எந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ண போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்றாரு. அதில் முதல்ல வந்துட்டு இந்த ரஃபேல் ஜெட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இந்தியா பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்றாரு. கூட ரெண்டாவது விஷயம் ரஷ்யா கிட்ட இருக்கிற மோஸ்ட் அட்வான்ஸான இருக்கிற ஏர் ஜெட்ஸ் 5th ஜெனரேஷன் ஏர் ஜெட்ஸ் அப்படின்றது சொல்றாங்க. அது வந்து ரஷ்யா கிட்ட தான் இருக்கு. அந்த ரஷ்யா கிட்ட இருந்துமே இந்தியா வாங்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்கேஸ் தேவைப்பட்டா ரஷ்யாவோட சப்போர்ட்னால இந்தியாலேயே வந்துட்டு இந்த ஒரு ஜெனரேஷன் 5th ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஜெட்ஸ் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதுதான் அடுத்தடுத்து இந்தியாவோட கோலா இருக்க போது. இதுதான் இந்த இந்தியன்ஸோட மிலிட்ரியில பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை நாங்கள் இன்னும் மேற்கொண்டு பலப்படுத்துறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்றாரு. ரஷ்யா அப்படின்றத பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களோட சப்போர்ட் நமக்கு எப்பயுமே இருக்கும், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் ஜெட் அவங்களோட டிசைன் பண்ணப்பட்ட ஒரு 5th ஜெனரேஷன் அட்வான்ஸான ஒரு ஜெட் இந்தியாவுக்கு வந்துட்டு அது ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்து நீங்களும் தயாரிங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான். பட் அவர் சொல்ற ஒரு விஷயம் மேபி கேட்கறதுக்கு பாசிட்டிவா இருந்தாலும் இது எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பாசிபிள் ஆகும் அப்படின்றது ஃபியூச்சர்ல தான் தெரியும். ஸோ இதுதான் இந்த ஒரு பாகிஸ்தானி மக்கள் இன்னைக்கு வரைக்கும் கூட வந்துட்டு பாகிஸ்தான் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது நினைச்சிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட பேர் அங்க. ஆனா உண்மையிலே வந்துட்டு விஷயம் அங்க இருக்கிற மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ அதுதான் ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அங்க இருக்கிற கவர்மெண்ட் அங்க இருக்கிற மிலிட்ரியுமே வந்துட்டு மக்கள் என்ன கேட்கணும், என்ன பார்க்கணும், என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா இருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம் கேள்வி எழுப்ப தோணுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பத்தியும் இந்த ஒரு வீடியோ பத்தியும் உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. அங்க இருக்கிற மக்கள் உலக நியூஸ்லாம் பாக்குறாங்களா இல்லையா, இல்லை நம்மள மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடமான ஸ்பீச் அங்க இருக்கா அப்படின்றது தெரியல. மேபி நீங்க அந்த பாகிஸ்தான் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்றப்போ உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம எந்த அளவுக்கு இந்த டிஃபென்ஸ்ல வந்துட்டு பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.